வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். கண்களை மூடி செபிக்கலாம். ஷக்லாம் தரிபஹா ஷமிலாய் கதுரோஹபிலாய் கதுமாஷ் கிளம்ம ரிபலாய் கதுரியா. தேவனுடைய வல்லமை இந்த நாளில் இறங்கி வந்திருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். பரலோகத்தின் சேனைகள் இந்த இடத்துல அசைவாடி கொண்டிருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். என் தேவன் தம்முடைய சிங்காசனத்தோடு இந்த இடத்துல இறங்கி இருக்கிறதற்காய் ஸ்தோத்தரிக்கிறோம். ஏலாய் தி மால் கசீமா ஹதுல்லாஹ தி மால் கதீமா ரோஷ கிளப்தரா ஓகே பி த ஹம்ரக் லஸம் ரஹலாய் கதுபாஷ் கிரமெலே போதுரியல் கரபா எக்ராய் மதுஹஸம் எலாதுரியல் கரபோ. இந்த நாளிலே நீர் உம்முடைய வல்லமையை கட்டவிழ்க்கும்படியாய் நீர் கடந்து வந்திருக்கிறீர். ஓ கர்த்தருடைய சத்தம் அது காதேஸ் வனாந்தரங்களை அதிர பண்ணுகிறதா இருக்கிறது. கர்த்தாவே, இதோ நீர் உம்முடைய சத்தியத்தை உம்முடைய வெளிச்சத்தை அனுப்பி அருளும். அவைகள் எங்களை நடத்தி உம்முடைய பரிசுத்த பர்வதத்திற்கும் உம்முடைய வாசஸ்தலங்களுக்கும் எங்களை கொண்டு செல்லட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய வார்த்தை அக்னியை போலும், அது கண்மலைகளை நொறுக்குகிற சம்மட்டியை போலவும் இந்த நாளிலே புறப்படட்டும் ஆண்டவரே. இதோ அது நீர் விரும்புகிறதை செய்து நீர் அனுப்பின காரியமாகும்படி வாய்க்க பண்ணட்டும். நீர் பேசும், நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன் ஆமேன். கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே உங்கள் ஒவ்வொருவரையும் நான் வாழ்த்துகிறேன். உங்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இப்பொழுது இருக்கிறதை பார்க்கலும் 1000 மடங்கு அதிகமாகும்படி இகபர நன்மையால் நிறைத்து உங்களை அவர் ஆசீர்வதிப்பாராக. அப்படி ஆசீர்வதிப்பதற்கு அவர் வல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நம்முடைய கர்த்தர் வல்லமையுள்ளவர். அவர் மகத்துவமானவைகளை செய்கிறவராய் இருக்கிறார். இந்த நாளில் இந்த எழுப்புதலுக்காக ஆயத்தமாக்கப்பட்டு கொண்டிருக்கிற இந்த நாளில் இந்த சென்னை பட்டணத்திலிருந்து அந்த எழுப்புதல் துவங்கும் என்று அநேக பரிசுத்தவான்களில் முன்குறித்தது போல கர்த்தர் இந்த நாளிலும் கூட அந்த காரியங்களுக்கான ஒரு தொடக்கமாகவும் அந்த காரியங்களின் ஒரு ஓட்டமாகவும் இது காணப்படும். இன்றிலிருந்து ஒரு கூட்டமானது நீங்கள் புறப்படுவீர்கள். இந்த பட்டணத்திலேயே கர்த்தர் அநேகரை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்களில் அநேகரை, இந்த பட்டணத்தைச் சேர்ந்த உங்களில் அநேகரை இந்த நாளிலே கர்த்தர் தமக்கென்று வேறு பிரிப்பார். இந்த நாளிலே கர்த்தர் உங்களை பயில் காட்டி அழைத்து தம்முடைய வல்லமையினால் உங்களை நிரப்பி உங்களை புறப்பட பண்ணுவார். அநேக வெளியிலிருந்து வந்திருக்கிறவர்களும் அடுத்ததாக அந்த எழுப்புதலை நீங்கள் இருக்கிற எல்லைகளிலே கொண்டு செல்லும்படியாக உங்களை கர்த்தர் இன்றைக்கு உங்களோடு இடைப்படுவார், உங்களை ஆயத்தப்படுத்துவார், உங்கள் மேல் தம்முடைய அக்கினியை அனுப்புவார். ஒருவராகிலும் வெறுமையாய் போய்விடாதபடிக்கு நீங்கள் ஆயத்தமாக்கி கொள்ளுங்கள். எப்பொழுதும் ஒரு பாத்திரத்திலே ஒரு தண்ணீர் வார்க்க வேண்டுமானால் முதலாவது அந்த பாத்திரம் உள்ளும் புறம்பும் சுத்தமாக இருக்க வேண்டும். இரண்டாவதாக அதில் எந்த விதமான ஓட்டைகள் இருக்கக்கூடாது. அப்போ கர்த்தர் சொல்கிறாரு, அவர்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை கட்டி கொண்டார்கள். அதனால் என்ன ஆயிடுச்சு, அது எல்லாம் கீழே போயிருச்சு. அப்போ உங்கள் வாழ்க்கையில் எந்த விதமான தேவனுக்கும் உங்களுக்குமான இடைவெளியை உண்டாக்கக்கூடிய எந்த காரியங்களும் இல்லாதபடி நீங்கள் பார்த்து கொள்ள வேண்டும். உங்களை நீங்கள் ஆயத்தமாக்கி கொண்டால் இந்த நாளில் கர்த்தர் உங்களை சந்திக்காமல் போக போவது இல்லை. ஆவியானவர் சொன்ன காரியத்தை சொல்லிக் கொண்டிருக்கிறேன். தேவனுடைய மகிமையை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். இதுவரைக்கும் இருந்த வண்ணமாய் உங்கள் கிறிஸ்தவ ஜீவியங்கள் இருக்க போவது இல்லை. இதுவரைக்கும் வாழ்ந்த வண்ணமான ஒரு கிறிஸ்தவ ஜீவியத்தை நீங்கள் வாழப்போவது இல்லை. இன்ற நாளிலிருந்து ஒரு மறுரூபமாக்கப்பட்ட கிறிஸ்தவ ஜீவியம் என்பதை நீங்கள் பார்க்க போகிறீர்கள். பரலோகம் எங்கோ தூரமாய் இருக்கிற ஒரு இடமாய் உங்களுக்கு இருக்க போவதில்லை. பரலோகமும் நீங்களும் ஒன்றாய் இருக்கிற ஒரு ஜீவியத்துக்குள்ளாய் நீங்கள் கடந்து போக போகிறீர்கள். பரலோகத்தின் மகிமையின் நடுவிலே வீற்றிருக்கிற அந்த பிரகாசத்தின் வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீர்கள். தேவன் உங்களுக்கு சமீபமாய் உங்கள் அருகிலே உங்களோடு இருக்கிறதை நீங்கள் உணரவும் வாழவும் நீங்கள் போகிறீர்கள். கர்த்தர் தம்முடைய மகிமையானதை உங்கள் நடுவிலே அனுப்ப போகிறார். ஆகவே உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ளுங்கள். அதற்காக உங்கள் இருதயங்களை சுத்திகரித்து கொள்ளுங்கள். உங்கள் இருதயங்கள் சுத்திகரிக்கப்பட்டதாய் காணப்படட்டும். உங்கள் இருதயங்கள் தேவனுக்கு முன்பதாக சுத்திகரிக்கப்பட்டதாக அது இருக்க வேண்டும். வார்த்தைகளை கவனமாய் கேட்டு என்ன காரியத்தை கர்த்தர் பேசுகிறார், எதற்காக இதை பேசுகிறார், என்னுடைய வேலை என்ன என்பதற்கு நீங்கள் ஒப்பு கொடுப்பீர்களானால் நீங்கள் அர்ப்பணிக்க கர்த்தருடைய ஆவியானவர் உங்களை சந்திக்க ஆரம்பிப்பார்.
மறுபடியும் அந்த வேத வசனத்தை வாசியுங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 10வது அதிகாரம் 11வது வசனம். அப்பொழுது அவன் என்னை நோக்கி, நீ மறுபடியும் அநேக ஜனங்களையும் ஜாதிகளையும் பாஷைக்காரரையும் ராஜாக்களையும் குறித்து தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும் என்றான். இப்போ கர்த்தர் ஒரு தீர்க்க தரிசனத்தை சொல்ல வேண்டும். ஜனங்களையும் ஜாதிகளையும் ராஜாக்களையும் குறித்து இந்த கடைசி நாட்களிலே ஒரு பெரிய தீர்க்க தரிசன தலைமுறைகள் எழும்ப வேண்டும் என்பது கர்த்தருடைய பெரிய திட்டமாக இருக்கிறது. அந்த திட்டத்தின் அந்த காரியம் எப்படி இருக்க போகிறது? யோவேல் 2வது அதிகாரம் 28 32 வரைக்கும் வாசிங்க. யோவேல் 2வது அதிகாரம் வசனம் 28 32 வரைக்கும். ஆமென். கர்த்தருடைய இந்த கடைசி நாட்களிலே அவருடைய அபிஷேகத்தின் வல்லமைகள் ஊற்றப்படும். கர்த்தர் சொல்லுகிறார், நான் தீர்க்க தரிசன ஒரு தலைமுறையை கர்த்தர் எழும்ப பண்ணுவார். நேற்று இந்த காரியங்களை நாம் பேசி இருக்கிறோம். இந்த தீர்க்க தரிசன தலைமுறை எழும்புகிற பொழுது அந்த தலைமுறை தான் நீங்கள். உங்கள் மேல் தேவன் தம்முடைய ஆவியானவரை ஊற்ற போகிறார். பழைய ஏற்பாட்டில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆசாரியர்கள் இருப்பார்கள், ராஜாக்கள் இருப்பார்கள், தீர்க்க தரிசிகள் இருப்பார்கள். இந்த 3 பேர் தான் தேவனால் அபிஷேகிக்கப்படுகிறவர்களாய் நாம் பார்ப்போம். இந்த காரியத்தில் புதிய ஏற்பாடு வருகிற பொழுது என்ன இல்லை, இங்கே ராஜாக்கள் ஆசார் நம்ம எல்லாரையுமே கர்த்தர் சொல்லலாம். நாம் எல்லோரும் கர்த்தருடைய சமூகத்தில் ராஜாக்களும் ஆசாரியர்களுமா இருக்கிறோம். ஆனால் பழைய ஏற்பாட்டிலும் புதிய ஏற்பாட்டிலும் இருக்கக்கூடிய ஒரு ஊழியம் என்ன அப்படின்னா தீர்க்க தரிசன ஊழியம். தீர்க்க தரிசிகள் இல்லாமல் தேவன் இயங்குவது இல்லை. தேவன் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு சொல்லாமல் ஒரு காரியத்தையும் அவர் செய்வதே இல்லை. இந்த பூமியை கர்த்தர் மனுபுத்திரருக்கு கொடுத்து விட்டார். ஆகவே இந்த பூமியில் ஒன்றை செய்ய வேண்டுமானால் அவர் தம்முடைய தீர்க்க தரிசிகளுக்கு அந்த காரியத்தை இது வெளிப்படுத்துகிறார். அது நன்மையாக இருக்கலாம், தீமையாக எது ஒன்றாக இருந்தாலும் அதை வெளிப்படுத்தித்தான் பின்பதாக காரியங்களை நடப்பிக்கிறார். அந்த காரியங்களை அவர் வெளிப்படுத்தும் பொழுது அவர் அதற்குள்ள காரியங்களையும் அதன் திட்டங்களையும் அது என்ன செய்ய வேண்டும், ஒரு அழிவு வருகிறது என்றால் ஏன் வருகிறது, எப்படி வரப்போகிறது, அது தடுக்க வேண்டுமா என்ன செய்ய வேண்டும், அது நிறைவேற வேண்டுமானால் என்ன செய்ய வேண்டும், அவருடைய திட்டம் என்ன, இவைகள் எல்லாவற்றையும் கர்த்தர் தீர்க்க தரிசியின் மூலமாய் பேசுவார். நாம் தீர்க்க தரிசன புஸ்தகங்களை வாசிக்கிற பொழுது ஒவ்வொரு தீர்க்க தரிசிக்கிட்டையும் ஒவ்வொரு யூனிக்கான விசேஷங்களை கர்த்தர் பேசுகிறது. நாம் ஏசாயாவை எரேமியாவோ எசேக்கியேலை நாம் பார்க்கும் பொழுது ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வித்தியாசமான காரியங்கள் இருக்கும். அவர்களுடைய தன்மைகளோடு அவருடைய குணாதிசயங்களோடு அதே நேரத்தில் தேவன் தம்முடைய வல்லமை அவர்களில் இணைத்து அவர் அனுசுவார், பயன்படுத்துவார். அப்படியா நீங்கள் என்ன வண்ணமாக இருக்கிறீர்களோ அப்படியாகவே உங்களை ஒப்பு கொடுத்தால் போதும். அது உங்களுக்கு தகுதி, உங்கள் திறமை, இது எதுவும் கர்த்தருக்கு தேவையில்லை. நீங்கள் உங்களை தேவனுடைய தாழ்த்தினால் போதும். இந்த கடைசி நாட்களின் இந்த வேலையை நிறைவேற்ற கர்த்தர் உங்களை பயன்படுத்த போகிறார். நீங்கள் எப்படிப்பட்ட தீர்க்க தரிசன தலைமுறையாக இருக்க வேண்டும்? ஒரு வார்த்தையை வாசித்து இந்த வசனத்துக்கு நேரம் நாம் திரும்புவோம். வாசியுங்கள். எரேமியா 1வது அதிகாரம் 9வது வசனம் 10வது வசனம். கர்த்தர் தமது கரத்தை நீட்டி என் வாயை தொட்டு, இதோ என் வார்த்தைகளை உன் வாயிலே வைக்கிறேன் பார், பிடுங்கவும் இடிக்கவும் அழிக்கவும் கவிழ்க்கவும் கட்டவும் நாட்டவும் உன்னை நான் இன்றைய தினம் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்தினேன் என்று கர்த்தர் என்னுடனே சொன்னார். ஆமென். எப்படிப்பட்ட காரியங்களை செய்கிறதுக்காக அழைச்சிருக்கிறாரு? கர்த்தர் தம்முடைய கரத்தை நீட்ட இன்றைய நாளில் கொஞ்சம் ஓகே. கர்த்தர் அந்த நாளில் தம்முடைய கரத்தை நீட்டி உங்கள் நாவுகளை தொட போகிறார். எத்தனை பேருக்கு தொடணும் கர்த்தர் உங்களுடைய நாவுகளை? ஹல்லேலூயா. ஏசாயாவின் நாவை தொட்டதுக்கு எதுக்கு? அவனுடைய அழுக்குகளை நீக்கிறதுக்கு. அதான் நேற்று நடந்துச்சு. நேற்று கர்த்தர் உங்களை தொட்டார். நேற்று எத்தனை பேரை கர்த்தர் உண்மையாகவே தொட்டார் தம்முடைய வார்த்தையின் மூலமா?
எத்தனை பேரை மாற்றி மறுரூபமாக்கினார். கர்த்தருடைய வார்த்தை அது வல்லமை உள்ளது இல்லையா? அது நம்மை மாற்றவும் மறுரூபமாக்கவும் வல்லமை. நேற்றைய தினம் கர்த்தர் அவருடைய பெரிய வேலைக்காக உங்களை தொட்டு உங்களை என்ன பண்ணினார்னு சொன்னால் உங்களை சுத்திகரித்தார், உங்களை சுத்தப்படுத்தினார். இந்த நாளிலே அவர் தம்முடைய வாக்கு பண்ணின அந்த அபிஷேகத்துக்காக இன்றைய நாளில் அவருடைய கரம் உங்களை தொட போகிறது. அது எந்த அப்போஸ்தலர் 2வது அதிகாரத்திலே அக்னி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கிற நாவுகள் அங்கே இறங்கினது. அப்ப இன்றைய நாளிலே ஒரு அக்னியின் கரம் உங்களை தொட ஆரம்பிக்கும். உங்கள் நாவுகளை அது தொட ஆரம்பிக்கிற பொழுது அது என்ன செய்யுமாம்? இனி கர்த்தர் உங்களை கொண்டு பார் பிடுங்கவும் இடிக்கவும் கவிழ்க்கவும் மலிக்கவும் கட்டவும் நாட்டவும் நான் உன்னை இன்றைய தினம் ஜனங்களின் மேலும் ஜாதிகளின் மேலும் ராஜ்யங்களின் மேலும் ஏற்படுத்துவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். கர்த்தர் அதற்காகத்தான் உங்களை அழைத்து கொண்டு வந்திருக்கிறார். மறுபடியும் சொல்லுகிறேன், ஒருவராகிலும் உங்கள் சுய சித்தத்தின்படி வரவில்லை, கர்த்தரே உங்களை இழுத்து கொண்டு வந்தார். நீங்கள் வந்த நோக்கம் உங்களுக்கு தெரியாமல் இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் காண்பிப்பார், நான் எதற்காக உன்னை அழைத்து வந்தேன் என்று சொல்லி. மறுபடியும் அந்த யோவேல் தீர்க்கதரிசன புஸ்தகங்கள் நிறைய நாம் திரும்புவோம் அந்த 2வது அதிகாரத்துக்காக.